அப்பொழுது நியாயசாஸ்திரி தன்னை நீதிமான் என்று காண்பிக்க மனதாய் இயேசுவை நோக்கி, எனக்கு பிறன் யார் என்று கேட்டான். இயேசு பிரதியுத்தரமாக, ஒரு மனுஷன் எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போகையில் கள்ளர் கையில் அகப்பட்டான். அவனை பிடியுங்கள், நம்மிடம் அகப்பட்டுக் கொண்டான். என்னை விட்டு விடுங்கள், என்னை விட்டு விடுங்கள். அவர்கள் அவன் வஸ்திரங்களை உரிந்து கொண்டு அவனை காயப்படுத்தி குற்றுயிராக விட்டு போனார்கள். உன் வஸ்திரத்தை கழட்டு, என்னை விட்டு விடுங்கள். யாராவது என்னை காப்பாற்றுங்கள். அப்பொழுது தற்செயலாய் ஒரு ஆசாரியன் அந்த வழியே வந்து அவனை கண்டு பக்கமாய் விலகிப்போன். அந்தபடியே ஒரு லேவியனும் அந்த இடத்துக்கு வந்து அவனை கண்டு பக்கமாய் விலகி சென்றான். பின் சமாரியன் ஒருவன் பிரயாணமாய் வருகையில் அவனை கண்டு மனதுருகி கிட்ட வந்து அவனுடைய காயங்களில் எண்ணெயும் திராட்சரசமும் வார்த்து காயங்களை கட்டி அவனை தன் சுயவாகனத்தின் மேல் ஏற்றி சத்திரத்துக்கு கொண்டு போய் அவனை பராமரித்தான். மறுநாளிலே தான் புறப்படும்போது 2 பணத்தை எடுத்து சத்திரத்தான் கையில் கொடுத்து, நீ இவனை விசாரித்துக்கொள். அதிகமாய் ஏதாகிலும் இவனுக்காக செலவழித்தால் நான் திரும்பி வரும்போது அதை உனக்கு தருவேன் என்றான். இப்படி இருக்க கள்ளர் கையில் அகப்பட்டவனுக்கு இந்த 3 பேரில் எவன் பிறனாயிருந்தான், உனக்கு எப்படி தோன்றுகிறது என்றார். அதற்கு அவன், அவனுக்கு இரக்கஞ் செய்தவனே என்றான். அப்பொழுது இயேசு அவனை நோக்கி, நீயும் போய் அந்தப்படியே செய் என்றார். பைபிள் தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு தீர்க்கதரிசி சிங்கத்தால் அடித்து கொல்லப்பட்டது ஏன்? தேவன் யூதாவிலிருந்து ஒரு தீர்க்கதரிசியை பெதேலுக்கு அனுப்பினார். அங்குள்ள யெரொபெயாம் ராஜாவுக்கு எதிராக தீர்க்க தரிசனம் சொல்ல வேண்டும் என்பதே பணி. அவருக்கு 3 முக்கிய கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டன. அப்பம் புசிக்க கூடாது, தண்ணீர் குடிக்க கூடாது, போன வழியே திரும்பி வரக்கூடாது. தீர்க்கதரிசி தன் பணியை செம்மையாக முடித்துவிட்டு புறப்பட்டார். ஆனால் பெத்தேலில் இருந்த ஒரு வயதான தீர்க்கதரிசி இவரை தேடி வந்து தன் வீட்டிற்கு விருந்துண்ண அழைத்தார். அந்த முதியவர் சொன்ன பொய்யான வார்த்தையை நம்பி அவர் அந்த ஊரில் அப்பம் புசித்தார். அவர் திரும்பிச் செல்லும் போது வழியில் ஒரு சிங்கம் பாய்ந்து வந்து அவரை தாக்கியது. மனுஷனுக்கு பயப்படுவதை விட தேவனுக்கு கீழ்ப்படிவதே ஆசீர்வாதம்.